Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன இந்த அளவுகள் படி சின்ன சின்ன டிப்ஸை நான் கூட சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்டான சூப்பரான ரசமலாய் நீங்களும் செய்யலாம். இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பால் ஃபுல் க்ரீம் மில்க் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப நேரம் பால் கொதிக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பாலை தெரிய வைக்கிறதுக்காக இன்றைக்கி நான் வினிகர் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் இதில் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு 2 லெமன் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் பாலுக்கு 2 லெமன் கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் பால்னா 1 லெமன் வந்து கரெக்டாக இருக்கும். லெமனை வந்து ஜூஸ் எடுத்து இது கூட சேர்த்துக்குங்க. நான் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டே வரும்போது அந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும் உங்களுக்கு. நான் ஃபுல்லாக எல்லா வினிகரையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி சுத்தமாக ஒரு காட்டன் துணியில் வந்து வடிகட்டி எடுத்துருங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பால் இப்படி திரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அப்படியே விட்டுறாதீங்க. கொஞ்சம் கூட டைம் விடாமல் உடனே வடிகட்டி எடுத்துருங்க. அந்த பால் வடிகட்டினோம்ல அந்த தண்ணி தான் இது. இதை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கூட இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியில் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வடிகட்டின உடனே இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நார்மலான தண்ணி, சுத்தமான தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 2, 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சி நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி திருவி விட்டுக்குங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம ரப்டி ரெடி பண்ணிடலாம். ரப்டிக்காக நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் இது. இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாக சிம்லேயே கொதிச்சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறேன்னா, ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன். கிராம் வைஸில் பார்த்தா இது கரெக்டாக 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இது கூடவே நான் பாதாமையும் பிஸ்தாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்கலாம். இந்த சுகர் வந்து கரையணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அந்த ரஸ்மலாய் பார்க்குறதுக்கே நல்லா எல்லோ கலரில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கலருக்காக நான் இதில் எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை ஜஸ்ட்டு சும்மா ஒயிட்டாக அப்படியே கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட சுகர் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டு கரெக்டாக வந்திருக்கு. இந்த பால் வந்து ரொம்பலாம் வற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே இந்த சைடு நம்ம தண்ணிலாம் வடிகட்டி வச்சோம்ல, ஒரு 1/2 மணி நேரம் இது அப்படியே இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான இந்த பன்னீரை வந்து ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உதிர்த்து விட்டுக்குங்க நல்லா. இந்த மாதிரி ஃபுல்லாக உதிர்த்து விட்ட பிறகு இப்போ நம்ம இந்த பன்னீரை வந்து நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி உள்ளங்கையால் நல்லா அழுத்தி விட்டு பிசைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு இது பிசையணும்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரஸ்மலாய் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இந்த பன்னீரை வந்து உதிர்த்து விட்டீங்களே, அந்த டைமில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அந்த டைமில் நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த பன்னீரை உதிர்த்து விட்டு அது கூடயே இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க.
ரசகுல்லா இல்ல ரஸ்மலாய் நீங்கள் எது ரெடி பண்ணாலும் சரி, இந்த பன்னீரை வந்து உதுத்து விட்டீங்கள்ல, அப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த ரஸ்மலாய் வந்து சாஃப்ட்டா வரும். கொஞ்சம் லைட்டா கை வலிக்க தான் செய்யும். நீங்க நல்லா பிசைய பிசைய தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஷேப்ல அந்த ரஸ்மலாய் வேணுமோ, அதுக்கேத்த மாரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்குங்க. அதாவது ரசமலாய் சின்ன சைஸில் வேணும்னா சின்ன உருண்டைகளா உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய சைஸில் வேணும்னா பெரிய உருண்டைகளா உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. உருண்டை பண்ணி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு பால்ஸையாக எடுத்துட்டு 2 உள்ளங்கையால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டையான ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் நீங்கள் சுகர் சிரப்பில் போடும்போது அது உடையாமல் இருக்கும். சுகர் சிரப்புக்காக நான் ஒரு 3 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது இந்த சுகரு. இதுக்கு வந்து தண்ணி 8 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். லிட்டர் வைஸில் பார்த்தா கரெக்டாக 2 லிட்டர் தண்ணி இது. இது போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த சுகர் சிரப்பை பொறுத்த வரைக்கும் 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அப்படிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ரசமலாய், அதை வந்து 1 பை 1 சேர்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரசமலாயை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் இதில் போட்டுக்குங்க. ஏன்னா இந்த சுகர் சிரப்பில் வந்து பாயில் ஆகிட்டு இது டபுளாகி வரும். ஸோ இந்த சைஸில் போட்டுக்குங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ஃப்ளேவருக்காக 2, 3 ஏலக்காய் கூட இடித்து போடலாம். அப்படி இல்லைனா ரோஸ் எசன்ஸ் இல்லைனா ரோஸ் வாட்டர் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ரசமலாயும் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம போட்டதோட பாருங்கள், அதோட சைஸ் வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கரண்டியால் அந்த இன்னொரு சைடு திருப்பி போட்டுங்க. மேல் சைடு இருக்குல்ல, பின்னாடி இந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. அப்படி நீங்கள் திருப்பி போடும்போது கொஞ்சம் மெதுவாக பார்த்து திருப்பி போடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம்ல, அந்த சைடு 5 இல்லைனா 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ் கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்திருக்கேன். அந்த ஐஸ் கட்டிலேயே கொஞ்சமாக இந்த சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் சுகர் சிரப் வந்து எடுத்து இதில் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு ரசமலாய் நல்லா சாஃப்டாக வரணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். செம சாஃப்டாக வரும். இப்போது ரெடியான இந்த ரசமலாயை 1 பை 1 எடுத்துகிட்டு இந்த பவுலில் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. இதில் ஐஸ் க்யூப்க்கு பதிலாக நீங்கள் நார்மலாக ஐஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போது எல்லா ரசமலாயும் நம்ம இந்த பவுலில் போட்டுட்டோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டெப்பு எதுக்காக நம்ம செய்கிறோன்னா, அந்த சுகர் சிரப்பில் இந்த ரசமலாய் எல்லாம் இருக்கும்போது சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுகர் சிரப். அந்த சூட்டோட அப்படியே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபைனலாக நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது நல்லா ரப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சுகர் சிரப்பில் ரெடியான உடனே இந்த மாதிரி ஐஸ் வாட்டருக்கு சேஞ்ச் பண்ணிட்டோன்னா, அந்த ரப்பர் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த ரப்டி, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இங்கே வந்து 10 நிமிஷமா இருக்குல்ல இந்த ஐஸ் வாட்டரில் இந்த ரசமலை, அதை வந்து எல்லாத்தையும் இந்த ரப்டிக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. நீங்கள் அந்த ஐஸ் வாட்டரில் தான் அந்த ரசமலை எடுக்கும்போது அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் போட்டுக்குங்க. எல்லா ரசமலாயும் இந்த ரப்டியில் வந்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது உள்ளே வந்து நல்லா மூழ்கணும். அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஜஸ்ட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 to 6 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு 6 மணி நேரமாக நல்லா ஊறின்ட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு ரசமலாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே எடுத்து கூட சர்வ் பண்ணலாம். பட் அதை விட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம ரசமலாய். நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிடும்போது எந்த அளவுக்கு செம சாஃப்டாக இருந்துச்சோ அதே மாதிரி சூப்பர் சாஃப்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.